அனைவருக்கும் இனிய வணக்கம். மைஃபேம் யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்ற ராசி பலன் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த வாரத்தில் சந்திக்கின்றேன். இப்பொழுது 13/7/2025 முதல் ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் வருகின்ற 17/7/2025 அன்று ஆடி மாதம் பிறக்கிறது. ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி இருக்கிறது. கிராமங்களிலே பழைய காலங்களில் விவசாயிகள் எல்லாம் ஆடி மாதத்திலே தான் விதை விதைப்பார்கள். ஆடி மாதத்தில் விதை விதைத்து மார்கழி மாதத்தில் அறுவடை செய்து தை மாதத்தில் அந்த அறுவடை செய்த நெல்லின் மூலமாக அரிசியை எடுத்து தை பொங்கல் வைத்து சூரியனை வழிபாடு செய்வார்கள் என்பதெல்லாம் நமது முன்னோர்கள் நமக்கு செய்து கொடுத்த காரியம், நமக்கு பழக்கப்படுத்தி விட்டு சென்ற காரியம். அது இப்பொழுது மாறிக்கொண்டு வருகிறது என்றாலும் கூட இந்த ஆடி மாதம் என்பது குறிப்பாக அம்பாளை அதிகமாக வழிபடக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே ஆடிப்பூரம் என்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது. பொதுவாக ஆண்டாள் அவதரித்து மகாவிஷ்ணுவையே திருமணம் செய்து கொண்டவர் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். எனவே இந்த ஆண்டாள் அவதாரம் செய்த நாளும் இந்த ஆடிப்பூரம்தான். எனவே இந்த மாதத்தில் அதிகமாக வழிபாடுகள் இருக்கிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாருங்கள் இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு 2க்கும் 7க்கும் உரிய சுக்கிர பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று இருக்கிறார். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் வந்தால் மனைவி சொல்வதை அவசியமாக கேட்க வேண்டும். குறிப்பாக உங்களது ராசி மேஷராசியாக இருந்தால் நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும். அவர்கள் சொல்வதற்கு ஏதாவது எதிர்வாதம் புரிந்தால் வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தைரியஸ்தானத்திலே சூரிய பகவான் இருக்கிறார். அவர் உங்களுக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர். குழந்தைகளை பற்றியும் உங்களது ராசியை பற்றியும் பேசக்கூடியவர். அதாவது உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் புத்திரகாரகனுடன் இணைந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக தம்பதிகளாக இருப்பவர்களுக்கு ஏதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருந்திருந்தால் இப்பொழுது சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலே இருப்பதற்கும் ஒரு நல்ல பலன் இருக்கிறது. வைத்தியம் நன்றாக செய்து கொள்ளுங்கள். ஜாதகங்கள் ஏதாவது குறை இருந்தால் அதை பார்த்து அதற்கு உண்டான பிராயச்சித்தங்களை செய்து கொள்ளுங்கள் என்பது இந்த வாரம் உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, ராசியிலே ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார். குறைகள் எதுவும் இல்லை. கடந்த காலத்தில் ஏதாவது வரவேண்டிய வரவுகள் இருந்தால் நிச்சயமாக வந்து சேரும். குடும்பத்திலே ஏதாவது நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் புதிய வீடுகள் வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யலாம். அல்லது வாங்கிய வீட்டை நீங்கள் ஏதாவது பழுது பார்த்து கொண்டு சிறிய வேலைகளாக இருந்தால் அதை முடித்து கொண்டு அந்த வீடுகளுக்கு குடியேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரம் ஒரு புதுமையான அனுபவம் கிடைக்கும். புதிய வாய்ப்பு உருவாகும். அது நல்ல வாய்ப்பாக இருக்கும். உங்களுக்கு பிடித்த துறையாக இருக்கும். அதை நீங்கள் செய்வதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் நேரமும் சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்து செய்தால் நிச்சயமாக அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்திலே இருக்கிறார். அதாவது விரையாதிபதி. அவர்தான் 5ஆம் இடத்திற்கும் உரியவராக அமர்ந்திருக்கிறார். எனவே ஒரு ராசிக்கு 5க்கும் 12க்கும் உரியவர் யோகத்தை செய்வார் என்று சொன்னாலும் கூட அவர் பாதி யோகத்தையும் பாதி ஏதாவது சில புரிந்துணர்வுகள் இல்லாமலும் செய்யக்கூடிய சில விஷயங்களை உருவாக்குவார். எனவே கணவராக இருப்பவர் மனைவியை அனுசரித்தும் மனைவியாக இருப்பவர் கணவரை அனுசரித்தும் செல்லக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாக்குஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கிரகம் பெரிய பாதிப்பை எதுவும் தந்து விடாது என்று சொன்னாலும் கூட வார்த்தைகளில் நிதானம் காட்ட வேண்டும் என்பதையும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக கல்விக்கூடங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சக நண்பர்களிடம் மிக கவனமாக பேச வேண்டும். இதன் மூலமாக நல்ல நட்பு வளரும் என்பதையும் இந்த மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ளலாம். கடகராசி நேயர்களே,
வாக்குஸ்தானாதிபதி சந்திரன் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்று நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் சரியாக உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கிறார். 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி விஷயங்களை பற்றி பேசக்கூடிய விஷயமாகும். ராசிக்கு 7இல் ராசிக்கு உரியவராகவே இருந்தால் கடந்த காலத்தில் ஏதாவது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் விலகி இருந்தால் இப்பொழுது நல்ல நண்பர்களை அணுகி அவர்களிடம் சொல்லி இதற்கு ஒரு நல்ல முடிவு கட்ட வேண்டும் என்று புரிந்து கொண்டு அவர்களை அணுகி உங்களது குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை பயன்படுத்தி கொண்டால் உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். குறிப்பாக ஒரு சில தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லாத போது கூட பிரிவினை ஏற்பட்டு இருக்கலாம். ஆனால் முறைப்படி பிரியாமல் இருப்பவர்கள் நன்றாக பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுத்து உங்களை சரி செய்து கொள்ளக்கூடிய நேரமாக வகுத்து கொள்ள வேண்டும். சிம்மராசி நேயர்களே, ராசியிலே கேது பகவானும் செவ்வாய் பகவானும் எதற்கு எடுத்தாலும் கோபம் 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 என்றுதான் உங்கள் கண்ணிலே பட்டது எல்லாம் கோபமாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு இது மட்டும் காரணமல்ல. 7ஆம் இடத்திலே சனியும் கேதுவும் இருக்கிறார்கள். இதுவும் ஒரு நல்ல நிலையில் இல்லை. எனவே ராசி பலன் இந்த வாரம் சரியாக அமையவில்லை என்று சொன்னாலும் கூட ஒரு சிலர் சிம்ம ராசிதானே, அவர்கள் நன்றாக இருக்கிறார்களே, ஏன் நாம் மட்டும் இப்படி இருக்கிறோமே என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். இதற்கு காரணம் அவர்களுக்கு ராசி வேலை செய்யவில்லை, ஜாதகம் வேலை செய்கிறது. ஜாதகம் அவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எல்லோருக்கும் ஜாதகம்தான் வேலை செய்யும். ராசி பலன் என்பது சாதாரணமாக ஒரு சிறிய விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே உங்கள் ஜாதகங்களில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா என்பதை நல்ல ஜோதிடரை அணுகி பார்த்து கொண்டால் நிச்சயமாக இந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தியாகிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கன்னிராசி நேயர்களே, சிறிய நோய்கள் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக வயதானவர்களாக இருந்தால் முட்டிக்கால் வலி அல்லது பாதத்திலே ஏதாவது வலி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாக்கிங் ஸ்டிக் என்ற ஒன்றை வைத்து கொண்டு நடப்பவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த வாரம் கவனமாக இருக்க வேண்டும். கால் இடறிவிடக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள் நிச்சயமாக குறையும். காரணம், பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே பலமாக இருக்கிறார். அவரே 2ஆம் இடத்து அதிபதியாக இருக்கிறார். எனவே வரக்கூடிய வருமானங்கள் நல்ல வருமானங்களாக இருந்தாலும் பழைய காலத்தில் தடைபட்டு இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்திலே அமைந்திருக்கிறது. அது வந்து சேரும். குழந்தைகள் மூலமாக செலவுகள் உண்டு. உத்தியோகம் பார்க்கின்ற இடங்களில் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு நல்ல நண்பர்களாக இதுவரை இருந்தவர்கள் இப்பொழுது ஏதாவது ஒரு சிறிய விஷயத்தால் பிரியக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இதிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்திலே இருக்கிறார். எனது ஜாதகத்தில் ராசிக்கு அதிபதியே 8ஆம் இடத்தில் சென்று மறைந்து விட்டாரே, எந்த பலனும் நடக்காதா என்று நினைக்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறீர்கள். உண்மை அதுவல்ல. 8ஆம் இடத்து அதிபதிக்கும் 8ஆம் இடத்திலே உலவுகின்ற அதிபதிக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதை ஒரு நாள் முழுவதும் பேசிக்கொண்டு இருக்கலாம். 8ஆம் இடத்திலே இருக்கின்ற கிரகம் திடீரென நன்மையையும் செய்துவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவர் ராசிக்கே அதிபதியாக இருப்பாரேயானால் அவர் மூலமாக நல்ல நன்மைகள் உருவாகும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். எப்படி என்றால், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களது ராசிக்கு அதிபதி உங்களது ராசியிலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடிய இடம் அல்லவா? எனவே 2ஆம் இடத்திலே அவர் என்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்ய முடியுமோ அந்த வகையில் எல்லாம் நன்மை செய்யக்கூடிய ஒரு காலத்தை இந்த வாரம் உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறார். எல்லா வகையிலும் வெற்றி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். விருச்சக ராசி நேயர்களே, தொழிலில் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் குறைகள் எதுவும் வராது. அதே நேரத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் கூடவே இருக்கக்கூடிய உங்களது ராசிக்கு அதிபதியும் சில நேரங்களில் தொழிலில் ஏதாவது அதிரடியான முடிவுகளை ஏற்கலாம். அதாவது நல்ல வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களது தொழிலாளி, அதாவது உங்களிடம் வேலை பார்ப்பவர் ஏதாவது சிறிய தவறு செய்து விடலாம். அதற்காக அவரை தண்டித்து விடக்கூடாது. அவர் செய்ததை பொறுத்து கொண்டு அவருக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நேரத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும்.
ஒரு சிலருக்கு இதன் மூலமாக தொழிலில் நல்ல நன்மைகள் ஏற்படலாம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். 8ஆம் இடத்திலே சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். இப்பொழுது பயப்பட வேண்டாம். பொதுவாக 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் அதன் மூலமாக சில நன்மைகளும் ஏற்படும் என்பதையும் புரிந்து கொண்டு நீங்கள் உங்களது தொழிலில் அக்கறை செலுத்துங்கள். தனுசு ராசி நேயர்களே, சென்ற வாரத்தை போல்தான் இந்த வாரமும் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் 10ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் இப்பொழுது உங்களுடைய 7ஆம் இடத்திலே இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது 7ஆம் இடத்திலே 3 கிரகங்கள் அமைந்திருக்கிறார்கள். எனவே தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய காலமாக இருக்கிறது. உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்களில் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். தொழிலில் புதிய அணுகுமுறைகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். சென்ற வாரத்தை போல் இந்த வாரமும் சற்று அதிகமாக நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் வெளியிடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது கவனமாக இருக்க வேண்டும். நோய் தொற்றுகள் ஏதாவது ஒரு சிலருக்கு ஏற்படலாம். குறிப்பாக சளி சம்பந்தமான நோய்கள் வரலாம் என்பதை தெரிந்து கொண்டு வெளியிடங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று தனுசு ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மகர ராசி நேயர்களே, வார ஆரம்பத்தில் 2 நாட்கள் 7க்கு அதிபதி உங்களது ராசியிலே சந்திர பகவான் இருக்கிறார். கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒற்றுமை இருக்கிறது. வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு ஏதாவது முயற்சிகள் செய்யலாம். தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள் நிச்சயமாக குறையும். நல்ல வருமானங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெண் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்க இருக்கிறது என்பதையும் இந்த வாரத்தில் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் வெளியிலே பேசுகின்ற பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாரம் எல்லா கிரகங்களும் சரியாக இருந்தாலும் கூட ராசிக்கு அதிபதியும் அதே நேரத்தில் ராகு பகவானும் 2ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது ஒரு சில நேரங்களில் தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் கவனமாக பேசாவிட்டால் சிறிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. இந்த பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காமல் மகர ராசிக்காரர்கள் இந்த வாரம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களது தொழிலில் நல்ல நிலை காணப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் குரு பகவானின் மூலமாக அது நிவர்த்தியாகிவிடும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு பொருளாதார சிக்கல்கள் ஏற்படலாம். தனாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த சிக்கல்களை எல்லாம் குறைப்பதற்கு குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக 7ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவானுடன் 8ஆம் இடத்து அதிபதி புத பகவானுடன் இணைந்து 5ஆம் இடத்திலே இருக்கிறார்கள். எனவே நல்ல நிலைதான் காணப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு சிறப்பாக செயல்படுங்கள். குழந்தைகள் மூலமாக நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படலாம். ஆனால் யாருக்காவது கடன் கொடுக்காமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே கடன் வாங்குபவர்கள் அதை திருப்பி கொடுக்க முடியாமல் தடுமாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக உங்களது பணத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் உருவாகும் என்பதை தெரிந்து கொண்டு முறையாக செயல்படுங்கள். மீனராசி நேயர்களே, 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் புதன் இவர்களுடன் சேர்ந்து 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். கணவன் மனைவி இணைந்து நல்ல நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வயதானவர்களாக இருந்தால் குழந்தைகளுடைய ஆசீர்வாதங்கள் மூலமாக உதவிகள் மூலமாக வெளியிடங்களுக்கு செல்லலாம். திருமணம் ஆனவர்களாக இருந்தால் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அதற்கு ஏதாவது நல்ல பதிலை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மருத்துவ சிகிச்சைகளை செய்து கொள்ளுங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்ளுங்கள் என்பதை முதலிலே தெரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இதுவரை திருமணம் ஆகாதவர்கள் இந்த ராசியிலே இருப்பார்களேயானால் அவர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் கூடி வரும். 4ஆம் இடம்பது மனதை பற்றி பேசக்கூடிய இடமாகும். அந்த இடத்திலே 3 கிரகங்கள் இருக்கிறது. பழைய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் அல்லது உங்களுக்கும் அந்த நண்பருக்கும் இடையே சிறிய சிறிய வாக்குவாதங்கள் வந்தாலும் அந்த வாக்குவாதங்கள் எல்லாம் மறைந்து விடக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்காலத்தில் நல்ல நிலைமையும் அவர்களால் உங்களுக்கு ஏற்படும் என்பதை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்தில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.